வணக்கம், நான் உங்கள் கலா கதைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வயசான கடை சாரி ப்ளவுஸ் கட்டிங் முதல் பேக் காட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் காட்டுறேன். இதுதான் பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஷோல்டர் அப்படியே எடுக்கிறது. ஷோல்டர் 5.5 எடுத்தேன் நான். அப்படியே ஷோல்டர்லேருந்து ஆர்ம் லென்த் 5.5 தான் எடுத்தேன் நான். அதையே அப்படியே எடுத்தேன் நான். லென்த் வந்து 14 எடுத்தேன் நான். இதில் நெக்லைன் வந்து 3 அங்குலம் எடுத்தேன் அதே மாதிரி. ஓகே, இனிமேல் எடுத்துட்டு கோடு போட்டோம். இது செஸ்ட் லைன். ஃப்ரெண்டுக்கு லென்த் வந்து கொஞ்சம் கூட வரும். அவங்களோட மார்பகத்தை பொறுத்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் இல்லை அவங்களுக்கு 1 அங்குலம் எடுக்கிறேன் எக்ஸாம். இதில் நாங்கள் ஃப்ரெண்டுக்கு பேக்கை விட முன்னுக்கு காஃபை நாங்கள் குறைச்சிக்கொள்ளோம். அப்போ நெக் லென்த் வந்து ஃப்ரெண்டுக்கு 6.5, தையலுக்கு 0 to 5. ஓகே, நெக் வித் வந்து 3 அங்குலம் எடுத்து நாங்கள் இங்கே வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக. இதில் ஷோல்டர் 5.5, இதில் நீங்கள் 3 புள்ளி இங்கால ஓப்பன் பக்கம் மூவ் பண்ணணும். இதில் 0.75 இங்கே. இதில் செஸ்ட் லைன் வந்து 9 அங்குலம் 36 வருது. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 9 அங்குலம் வரும். இதில் டாட்டுக்கும் லூஸ் தன்மைக்கும் 0.75 போதுமான. டாட் லென்த் வந்து பேக்குக்கு நாங்கள் ஆவரேஜ் பண்ணி 36 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 9 அங்குலம் வரும். ஆனால் நாங்கள் ஃப்ரெண்டுக்கு 1 அங்குலம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ 10 அங்குலம் வரும். பேக் லென்த் 14, எக்ஸா 1 அங்குலம். இது நம்ம தையலுக்கு விட்டத ஒரு மார்க் பண்ணிருக்கு. ஃப்ரெண்டுக்கு 1 அங்குலம் எக்ஸ்ட்ரா. பின்னுக்கு காட்டுற கட்டிங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ எந்த கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுக்கு நம்ம போட்டுருக்கோம். இப்போ நாங்கள் பேக்குன்ற உடம்பை அப்படியே செய்து எடுத்துருக்குறோம். ஆனால் இதில் வந்து ஓப்பனுக்கு நாங்கள் தையலுக்கு விடையில்லை. எப்படி இருந்தாலும் நாங்கள் 1/2 அங்குலம் மைனஸ் பண்ணணும். அப்போ இதில் இப்போ தையலுக்கு ஓப்பன் தையலுக்கு 0 to 5 மைனஸ் பண்ணுறேன். அப்போ இதில் உங்களுக்கு 0 to 5 மைனஸ் பண்ணால் இன்னும் ஒரு 0 to 5 மைனஸ் பண்ணணும். அதை எப்படி மைனஸ் பண்ணுறது காட்டு. இதில் செய்யுங்க. இதில் செய்யுங்க. இது ஓப்பன் லைன் தூக்கிட்டு இங்கே இருந்து இங்கே ஸ்லாப் ஆடுங்க. சரி, இங்கே தான் குறைச்சி செஸ் லைனில் தான் 0 to 5 மைனஸ் ஆகும். எதுக்கு இந்த ஸ்லாப்?
இப்போ அரையங்குளம் நாங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து குறைச்சி கொள்ளணும். இப்போ ஓப்பனுக்கு 0 to 5 மைனஸ் ஆயிட்டு இப்போ ஸ்லாப் அடிக்க இன்னொரு காஃப்ல இப்போ இப்படி எடுக்கக்கூடாது தானே. ஆனப்படியா இங்கே ஸ்லாப் எடுத்தா இவ்வளோ தூரம் குறைஞ்சிடும். செஸ் லைனில் தான் எங்களுக்கு குறையணும். இல்லையா எக்ஸானுண்டா உங்களோட ஆம்கோலுக்கு சுருக்கம் சரி. இப்போ இதில் பேக்குக்கு வந்து இப்போ எங்களுக்கு பஸ்ட் லைன் வந்து 37 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் 9 அங்குலம் 0 to 5 வரும். சரியா? அப்போ இதில் எவ்வளோ வந்திருக்கு அதே வந்திருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா தெரியல ஃபிட்டிங்காக நிற்கும் முதுகு. அப்போ ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ எடுப்போம்? இப்போ இதில் இருந்தால் நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும் பஸ் லைன். ஓகே, அப்போ இவ்வளவு அதை விட எங்களுக்கு உடம்புல லூஸ் தன்மைக்கு காஃபங்களும் போதும். சரி, இங்கே வெஸ்ட் வந்து நான் இதில் வந்து 2 அங்குலம் தான் டாட் எடுக்க போகிறேன். அவங்களோட வெஸ்ட் வந்து 30 அதை 4ஆல் நாங்கள் டிவைட் பண்ணினா 7.5 வருது. டாட் வந்து 2 அங்குலம் தான் எடுத்தேன்னா அப்போ 9.5 வருது. அப்போ அவ்வளோத்தையும் இங்கே இணைச்சு இனிமேல் டாட் இந்த டிஸ்டன்ஸ் இதுக்குள்ள பார்த்துக்கணும். இப்போ 37 வருதானே, அதை 10ஆல் டிவைட் பண்ணால் எங்களோட டாட் இந்த டிஸ்டன்ஸ் வரும். நான் இதில் சொல்கிறேன், ஆவரேஜ் பண்ணி போடுறேன். சரியான மெஷர்மெண்ட் எடுத்து செய்யக்க சில நேரம் மாறுபடலாம். 4 அங்குலம் பெறலாம், 4.5 பெறலாம் இந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்து. இது இப்போ உங்களுக்கு பிகினிங்குக்கு இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணுங்க. இதில் இதுதான் இது அழிச்சு கொள்ளணும். இது தையலுக்கு அப்படி இருக்கட்டும். தையல் தேவையில்ல, சைட்டால் வித்தியாசப்படும். அப்படி இதுதான் ஃப்ரெண்ட் இந்த லென்ஸ் கரெக்டு. இப்போ தையலுக்கு விடையில இப்போ இங்கே தையலுக்கு விட்டுக்கோ. டாட் வந்து 2 அங்குலம் தானே, அப்போ லெஃப்டில் 1/2 அங்குலம், ரைட்டில் 1 அங்குலம் 2 அங்குலத்தை 2ஆல் அங்கால இங்கே அளவு. ஓகே, இங்கே வரும். இப்போ இந்த ஓப்பன் டாட் வந்து இதிலேருந்து 1/2 அங்குலம் மேல் நோக்கி எடுத்துட்டு இங்கே 1 அங்குலம் மூவ் பண்ணுங்க ஓப்பன் பக்கம். சரி, இதில் ஒரு கோடு 1/2 அங்குலம் அப் பண்ணியா. இதில் டாட் வந்து 1/2 அங்குலம் டாட் பண்ணிக்க 0 to 5 டாட் பேர் 0 to 5 0 to 5 அப்போ 1/2 அங்குலம் 10 inch. அப்போ உங்களுக்கு 2 டாட் முடிஞ்சுது. ஆம்கோல் டாட் அடிக்க இதே இந்த டாட் இங்கே இந்த கோணல் இது இருக்குல்ல, இதுவும் இது இங்கே எங்கே வருதோ அங்கே டாட்டை திட்டு. சரியா, இந்த டாட் டிஸ்டன்ஸ் வந்து 2 அங்குலம். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு அட்டவணை பின்னுக்கு வர்ற ப்ளவுஸ்களுக்கு தாரேன். சரி, இப்போ இதில் 2 அங்குலம் இவங்களுக்கு இப்போ 2 அங்குலம் டிஃப்ரெண்டாக ஹேக்கில் நான் விளக்கமாக சொல்கிறேன். என்னென்ன உடம்புக்காரர்களுக்கு அங்கே எப்படி கொண்டு எல்லாருக்கும் 2 அங்குலம் வராது. சரி, 1.5 வரும், 1.075 வரும், 2 அங்குலம் 2.025 வரும்,
அதுக்கு மேலேயும் போகும். ஓகே, ஆம்கோலை நான் அந்த டாட்டை பிடிச்சு வச்சுக்கொண்டு உங்களுக்கு தூட்டுறேன். இதில் வந்து வண்ணங்குளத்துக்கு வன்புள்ளி குறைய அடிச்சுட்டு ஆம்கோல் வடிச்சுக்கணும். ரெண்டுல ஆம்கோல். சரி, இதில் வந்து இதில் அப் பண்ணணும். பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கு என்ன நாங்கள் வண்ணங்குளம் மிக்ஸாக எடுத்துட்டோம் தானே. அப்போ பேக் இந்த சைட் பட் இது வந்து கூட குறைய இருக்கும். என்ன இங்கே வண்ணங்குளம் கூட எடுத்துட்டேன். அப்போ இதில் வந்து 8 0.5 வரும். அப்போ இதே இங்கே எவ்வளோ இருக்குன்னு கவர் பண்ணணும். இங்கே இருக்கு, இங்கே நம்ம மேலே அப் பண்ணணும். இதில் வச்சுட்டு இந்த இப்படி டாட் இப்படியே வச்சு இங்கே கவர் பண்ணி எடுக்கும். இதில் 90 டிகிரியில் பாருங்க. இன்றைக்கி இப்படி இப்படியும் பார்த்துக்கொள்ளலாம். இது அளந்தும் செய்யலாம். ஐயோ இப்படியே வச்சு இது இங்கே தையலுக்கு விட்டேன்னா அப்படி தான் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வருது. சரியா, இங்கே இது தையலுக்கு விட்டது. அப்போ இதில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே 90 டிகிரியில் இது இப்படியே வந்துடும். இங்கே தையலுக்கு விடும். இப்படி இருந்தால் உங்களோட இந்த சைட் பொறுத்தேக்க பாருங்கள், இந்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இதுலேயும் நீங்கள் எப்படி பார்த்துக்கொள்ளும். இந்த 90 டிகிரி வரைக்குள்ள இங்கே இப்படி மேலே அப்பா சரி இப்படி அப்படியே இந்த இது தைக்க உங்களுக்கு ஷேமாக வரும் ட்ரெண்டு. இப்போ இதில் நெக் லைனும் தையலுக்கு விட்டால் சரி. சரி, 2.5 ஷோல்டர் பட்டி வருது. சரி, இங்கே 3 அங்குலம். சரி, இந்த 3 அங்குலத்தை இங்கே மார்க் பண்ணுங்க, இங்கேருந்து மார்க் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு சரியாக இந்த 2.5 இதில் கரெக்டாக இருக்கும். 5.5 இதில் 2.5 கொஞ்சம் லைட் இங்கே இங்கே 3 அங்குலம். இந்த 2.5 இங்கே ஒரு 3.5 ஆனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுதான் நீட்னஸ்ஸாக இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இது வரும். ஆம்கோல் டாட் வந்து 1/2 அங்குலம் 0 to 5 0 to 5. பின்னுக்கு வர்ற கட்டிங்கில் சரியான டிஃப்ரெண்ட் எல்லாம் காட்டுவேன். இதில் பிகினிங் பிடிச்சிங்களா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு தையல், இங்கே தையல். ஃப்ரண்ட் லென்த் வந்து நெக் லென்த் வந்து 6.5. சரி, இந்த தையலுக்கு 0 to 5 0 to 5. முதல்ல சொன்னேன் நான் நெக் லைனுக்கு 0 to 5 போடுங்க.
டிஸ்டன்ஸ் தையலுக்கு விடுங்க. ஆம்கோலுக்கு 3 புள்ளி, ஜாயின் பண்ணுறதுக்கு காஃபங்குளம், தையலுக்கு 1.025. சரி, அதை மைண்டில் அடிச்சுக்கலாம். ரவுண்ட் நெக் இருக்கு. இப்போ இதில் தையலுக்கு காட்டன். இந்த இதில் ஒரு 1 புள்ளி லைட்டாக சிலர் லைட்டாக ஷேப் கொடுக்கும். ஓகே, இப்படி ஓட்டிட்டு இனிமேல் இதில் அப்படி டாட் இப்படி எடுக்க இதுவும் ஜாயிண்ட் ஆகும் இங்கே. அப்போ இது கொஞ்சம் இப்படி தள்ளிப்போம். சரி, அதை வெட்டி வச்சுக்கொண்டு இப்படி செய்யும். இது வெட்டுறாக்கு நான் சொல்கிறேன். இப்படியே இதை வச்சுக்கொண்டு இதுக்குள்ள நான் எல்லாமே காட்டுவேன். சரியா? இப்போ இதை வெட்டாமல் பின்னுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ கணக்கு உங்களுக்கு சொல்லி குழப்பே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு நான் வெட்டிடுறேன். சரியா? இதை வச்சுக்கொண்டு நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ சிம்பிளாக உங்களுக்கு பிகினிங்க்கு இப்படி போகிறேன். இதை டாட் பிடிக்க அப்படி இல்லாட்டா நீங்கள் இந்த டாட் எவ்வளோ இருக்கோ 3.5 இங்கே வருது. அப்போ இந்த 3.5 இங்கே வந்தாலும் அது எங்கே வரும்? இந்த நெக்கில் இங்கே வர இல்லை, இது ஆம்கோல் டாட். ஆம்கோல் டாட். ஆம்கோல். இப்போ சரியான ஆம்கோல் மெஷர்மெண்ட் எடுக்க அதில் கணக்க விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஆம்கோல் அளவு உங்களுக்கு எடுக்கல. சரி, இதை விட குறையும் வாய்ப்பு இருக்கா அந்த மெஷர்மெண்ட் எடுத்து செய்யக்க. இப்போ இவங்களோட வயசானவங்களோட கட்டிங் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் 3 டாட்டை அதுவும் ஆம்கோல் மெஷர்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு எடுத்துட்டு இப்போ இந்த ஆம்கோல் அளவு எப்படி வருமெண்டது அப்படி வரும். எல்லாருக்கும் ஆம்கோல் தானே பிரச்சனை. ஆம்கோல் மாறி இதண்டி கூடி குறைய எடுத்தீங்களா சுருக்கங்கள் வரும். நீட் இல்லாமல் இருக்கும் ப்ளவுஸ். ஃபர்ஸ்ட் ஆம்கோலுக்கு சுருக்கம் வர்ற காரணம் அது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆம்கோல் அளவு இல்லாமல் தையுங்க. என்ன லூஸ் தன்மை இருக்குதானே அது கவர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ஆம்கோல் இதில் பிடிச்சதுக்கு பிறகு மெஷர்மெண்ட் போட்டு செய்யலாம். இப்போ இதில் தையலுக்கு 3 புள்ளி விடும். சாரி ப்ளவுஸ் படிக்க கணக்க வேறும். இப்போ மாடலை நோக்கி போய்க்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்தியாவில் அந்த மாடல் ப்ளவுஸ் பழக போய்க்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் பிகினிங் கிளாஸ் இருந்தால் தான் அதுக்குள்ளே எடுப்பாங்க. இல்லையே எடுக்க மாட்டாங்க. நான் அப்படி தான் போனான். எனக்கு பிகினிங் இருந்தபடியாக அவசுக்கு 12 இயர்ஸுக்கு முன்னாடியே 3,500 கொடுத்து பழகினேன். அப்போவே அவ்வளோ ரேட். என்ன பெரிய பிரபலங்கள் தைக்கிற இடத்துல நான் போய் பழகினேன். ஆனால் நான் இந்த 2016லேருந்து இங்கே லேர்ன் கொடுக்குறேன். ஆனால் நான் மீடியாக்குள்ளே வேறே இல்லை. தெரிஞ்சு வந்தவர்களுக்கு நான் லேர்ன் கொடுத்து கொண்டு இருந்தேன். நான் அப்படி சில பேரை கேட்டேன். நான் பழக வரைக்குள்ள வீடியோ தாங்கோண்டா மீடியாக்குள்ளே நீங்கள் போடணும் அவங்க விரும்ப இல்லை. ஆனபடியாக நான் அவங்கள புஷ் பண்ண இல்லை. இப்போ ஒரு காரணத்தால் நான் இப்போ மீடியாக்குள்ளே வாரேன். அதை பின்ன நான் அறிவிக்கிறேன் என்ன ரீசன் அது.
விரும்பாட்டா நான் செய்யக்கூடாது தான் நிறைய மீடியாக்குள்ளே இழுக்க. இப்போ இப்போ நிறைய பேருக்கு இங்கே வந்து தையல் பழகிட்டு வந்திருக்கலாம்னு இவ்வளோ பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. இப்படி நீங்கள் பழகிட்டு ஒரு 1 day or 2 days கிளாஸ் எடுத்தாலும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வந்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் ஓரளவு இப்போ ஒரு முயற்சி எடுப்பீங்க. யூடியூப்பை பார்த்து நான் தையல் பழகி வீட்டிலேருந்து தைக்கணும்னு எத்தனை பேர் ட்ரை பண்ணி கொண்டிருப்பீங்க. ஒரு கொஞ்சம் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ்கிட்ட போய் ஒரு 2 days எடுத்தாலும் காணும் சாரி ப்ளவுஸுக்கு. இல்லை கொஞ்சம் கூட பிடிச்சிங்களன்னா அவர்ஸ் கணக்குக்கும் லேர்ன் எடுத்துக்கொள்ளலாம். தையலுக்கு பொறுமை வேணும், அதுதான் முக்கியம். பொறுமையும் ரசனையும் இருந்தால் தையல் ஈஸி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். எனக்கு இந்த திறமை இருக்குது. இப்போ சில பேருக்கு படிப்பில் திறமை இருக்கும். அப்போ அதை கையாளலாம். இப்படி வரணும். எல் ஷேப்பில் ஒரு லைட் இது இருந்தால் உங்களுக்கு இப்போ சரியான மெஷர்மெண்ட் கொடுத்து நான் செய்தேன்னா உங்களுக்கு சரியான பெர்ஃபெக்டாக இருக்கும், ஒட்டிட்டு நிற்கும். சரி, இப்போ இதில் நெக்லைனாக வெட்டிட்டேன். இதையும் இதில் வச்சு பாருங்கள். இது இந்த விஷயங்கள் நான் பின்னுக்கு படித்த ப்ளவுஸ் கட்டிங்க கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, பேக் ஃப்ரெண்டு. சரி, இனிமே உங்களுக்கு கை செய்யும். ஓகே, வணக்கம்.